தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழியிலையும் தனக்குன்னு வந்து ஒரு தனி இடத்தை பிடிச்சவர் தான் விஜய் சேதுபதி. இப்ப அவரோட அடுத்த படத்தோட மிகப்பெரிய அப்டேட் தான் வந்திருக்கு. அதுபடி வந்து அவர் மணிரத்னத்தோட வந்து மறுபடியும் வந்து ஒரு படம் பண்ண போறதாவும், இந்த படத்துல வந்து இவருக்கு ஜோடியா வந்து சாய் பல்லவி நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மணிரத்னத்தோட டைரக்ஷன்ல 2018 வந்த செக்கச்சிவந்த வானம்ன்ற படத்துல வந்து அவர் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாரு. என்னதான் வந்து அந்த படம் வந்து மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூ வந்திருந்தாலுமே வந்து இப்ப அவர் அடுத்து பண்ற படம் வந்து இனிமே வந்து பெரிய லெவல்ல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து பல நல்ல படங்களை கொடுத்துட்டு இருந்த விஜய் சேதுபதி என்னதான் நடுவுல ஒரு சில படங்கள் வந்து சரியா போகலனாலும் அவரோட 50வது படமான மகாராஜா படத்துக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து வந்து நல்ல படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட் இயர் வந்து தலைவன் தலைவி படம் கூட வந்து மிகப்பெரிய வந்து ஹிட்டா இருந்துச்சு. சோ இந்த வரிசையில வந்து இவர் அடுத்ததா வந்து ஜெயிலர் 2ல வந்து ஒரு கேமியோ பண்றதாவும், அது மட்டும் இல்லாம மிஷ்கினோட வந்து ட்ரெயின் அப்படின்ற ஒரு படத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த கடைசியா வந்து தமிழ் சினிமால எல்லாருமே வந்து பெருசா எதிர்பார்க்கிற வெற்றிமாறனோட அரசன் படத்திலுமே வந்து இவர் ஒரு கேரக்டர் பண்றதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சோ இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மணிரத்னம் படத்துல விஜய் சேதுபதி நடிக்கிறத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.